சொன்னாங்க எல்லாருமே. நீங்க நம்ம எண்ணிக்கையில குறைவாதான் இருக்கோம். ஆனா நம்ம ஊர்ல நீங்க நினைச்சீங்கன்னா 100 ஓட்டு ஒவ்வொருத்தரும் உங்களால சேர்க்க முடியும், சேர்த்து கொடுத்துட முடியும். வேல்சாமி சொன்னது மாதிரி நமக்குள்ள ஒற்றுமை இல்ல. நம்ம ஒற்றுமையா இருந்து ஒரு ஆளை உருவாக்குனா நமக்கு அரசாங்கம் நாம் சொல்வதை கேட்கும். நீங்கள் உருவாக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த அரசாங்கம் வந்தாலும் உங்களுடைய பேச்சை கேட்காது. சரி, எல்லாரும் தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியுமா? அதுக்கு கும்பிடு கணக்கொழக்கலால கும்பிடு தேர்தல். இப்ப கே சாரை பத்தி பிரச்சனை, உங்க ஊர்ல ஒரு 40,000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலயும் வந்து இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுறவங்க இருக்கிறாங்க. அவர் சட்டையை முடிச்சுக்கிட்டே போறாரு, வேட்டி எப்படி தூக்கிட்டே போறாரு. நம்ம ஊர்ல அவ்வளவு இல்ல. நம்ம மற்றவர்களை நம்பிதான் இங்கு வெற்றி பெற முடியும். ஆனால் இந்த அரசாங்கத்தை நடத்துவது அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினராக வருவர்கள் மட்டுமல்ல, அரசாங்கத்தை நடத்துவது அதிகாரிகள். நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கிறது ஒண்ணு இன்ஜினியர் இல்ல டாக்டர் படிக்க வச்சு வெளியில அனுப்பிச்சு விட்டுறீங்க. நிர்வாக ரீதியாக படிக்க வையுங்கள், அது பல பேருக்கு உதவும். சொன்னார், யாராவது ஒருத்தர் தாங்கி பிடிக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னா ஒண்ணு வேணா, தாசில்தார் ஆபீஸ்ல ஜீப் போட்ல டிரைவர் இருந்தா போறோம், எந்த கேஸ வேணாலும் உங்களால காப்பாற்ற முடியும். அந்த வேலை கூட இல்ல. அதனால இன்னைக்கு ஒரு நீதிபதி கூட இல்ல நம்மளுக்குல. உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இல்லை. அரசை ஆளுகின்ற இடத்திலே இந்திய குடியுரிமை பணியிலே யாரும் இல்லை. அப்ப கூட வந்திருக்கிறது பூரா ஆந்திராவில இருந்து வந்துதான் அங்க இருக்கிறாங்க இந்த ஊர்ல. எனவே நம்முடைய படிப்பு கொண்டு போகும்போது, பிள்ளைகளுடைய படிப்பு வகையை கொண்டு போகும்போது நிர்வாக ரீதியான படிப்புக்கு வருவார்கள். ஆனால் ஒரு எம்எல்ஏ மந்திரி செய்யாத விட அதிகமாக செய்ய முடியும். எனவே அந்த வகையிலே உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் காட்ட வேண்டும். ஓபிசி கொண்டு வந்து அவர் வாங்கி தரேன்னு சொன்னார். நான் பொதுவா இந்த ரெட்டியார்கள் கூட்டம் போட்டா நான் இந்த கடந்த 5 என் தம்பி இருக்கிற வரைக்கும் நான் இந்த கூட்டத்துக்கு வந்ததில்லை. அவர் இல்லாதனால நான் வந்துட்டேன். கே சார் போய் பாரு, அவர் தான் சரியா இருக்கும், உங்களுக்கு நான் சரியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அவரை தான் அனுப்பிச்சு விட்டுருவோம் எல்லா இடத்துக்கும். ஆனால் இப்போது வந்திருக்கிறது உங்களுக்காக பணியாற்றுவதற்கு முழு மனதோடு இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம். என்னோடு மட்டுமல்ல,